பிரைஸ் தி லார்ட். இந்த காலை ஞாயிறு ஆராதனை வேளையில் உங்களை பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு ஆராதனை காலை ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராய் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கென்டன் சபை சார்பிலும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நீங்கள் புதிதாக இந்த ஆராதனை கலந்து கொள்வதாக இருந்தால் நீங்களும் கூட கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறதுக்காக உங்களே கூட நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உங்களையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு முன்பதாக நாங்கள் ஜெபித்து அதுக்கு பின்பதாக நாங்கள் ஆராதனைக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக இந்த நாளில் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். முதலில் நான் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் வாசித்து ஜெபிக்க நான் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 133 இப்படியாக சொல்லுகிறது: இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமேன். நாங்கள் கண்களை மூடி இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் குறிச்செடுக்க போகிறோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோகத்து பிதாவே, நம்முடைய ஒரேவரான குமாரன் மூலமாக இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த ஆராதனை உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனை உங்களுடைய கருத்தில் முற்றுமுழுதாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம். ஒத்தாசரும் பரவணிகளாக கண்கள் நாங்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை இன்றைய நாளில் உங்களிடத்தில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை பகுதியை உங்களோட பார்த்து ஆராதனை பகுதியை உங்களோட கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. நீங்கள் மட்டும் ஆராதனை மகிமைப்படும்படியா ஆராதனையில் வேளையிலும் அப்பா மன மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆராதித்து துதித்து ஆண்டவர் மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஒவ்வொருத்தருக்கும் பலன் தரும்படியாக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல வார்த்தை பகுதிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை எங்களோட இடப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம். வார்த்தையாகிய மன்னாவை நாங்கள் இன்றைய நாளில் உட்கொண்டு அதன்படி நாங்கள் ஜீவிக்க அதன்படி நடக்க எங்களை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வார்த்தை ஆண்டவரே 30, 60, 100 எங்களோட வாழ்க்கையில் வத்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு பலன் தரட்டும், எங்களுக்கு ஜீவனை தரட்டும், எங்களை உற்சாகப்படுத்தட்டும், எங்களை தைரியப்படுத்தட்டும். நாங்கள் உங்களுக்குள்ளாக இன்னுமா ஜீவிக்க எங்களுக்கு புதிய கிருபையை பலனையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொண்டு வர அடியே நம்மளோட கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா உங்களுடைய சிலுவையில மறைத்து ஆண்டவரை நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையை கொண்டு வர அடியான நீங்கள் உங்களோட பரிசுத்த ஆவியால் நிரப்பி அப்பா வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளை உங்களோட கருத்தில் முற்றுமுழுதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே இந்த நாள் ஆராதனைக்கு வந்தது நல்லதுன்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் எங்கள் ஆசீர்வாதத்து வழி நடத்தி அனுப்ப போகிற கிருபைக்காக உண்மை சோதரிக்கிறோம். அப்பா உங்களோட கருத்தில் எங்களை தாழ்த்துருவோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூடப்பா யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ நீங்கள் அறிகிற தேவன் அப்பா. ஆண்டவரே மன விருப்பங்கள் வாஞ்சையில் அறிகிறவர் நீங்கள் ஒருவரே அப்பா. தேவைகளை சந்திக்கிறவர் நீங்கள் ஒருவரே அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரம் நாங்கள் மன மகிழ்ச்சியாக இந்த ஆராதனை ஆராதித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட பரிசுத்த கருத்துக்களை ஒப்புக் கொடுக்குறோம். நான் ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் ரட்சகர் முற்பரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Who's happy to be here today and who's ready to worship God? We have the love, we have the joy, we have the peace of God in us. So there's no need to be afraid today. There's no need to be afraid during this time because God is with us and we have faith in Him. And His love and His peace and His joy carries us through this time. And He's with us every day. So let's all stand up, let's clap our hands and sing this song with faith. Amen. Joy of God.
We have the love of God in us, Lord Jesus. We have the joy of you in us, Lord. And we have your peace, Lord Jesus. We have your love, Lord Jesus. So, Lord, help us to walk in your love. Help us to walk in your joy, and help us to walk in your peace, Lord Jesus. Because you are above all things, Lord Jesus. You are above all things, and only you can carry us through tough times. Only you can take us through tough times, Lord Jesus. Lord, we praise you, Lord Jesus. The next song says, Yesu venika jeevan tandare. He has given us victory, amen? He has given us joy. He has given us the peace. So let's sing this song with happiness, and let's sing this song with meaning from the bottom of our heart. Yesu venika jeevan tandare. Yesu venika jeevan tandare. Yesu venika jeevan tandare. Yesu venika jeevan tandare. Buddha நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். துதிபாடு நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புதுவாழ்வு தந்த கிறிஸ்து. புதுவாழ்வு தந்த கிறிஸ்து. புதுவாழ்வு தந்த கிறிஸ்து. புதுவாழ்வு தந்த கிறிஸ்து. துதிபாடும் நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். துதிபாடும் நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்த கிறிஸ்து. சமாதானம் தந்த கிறிஸ்து. சமாதானம் தந்த கிறிஸ்து. சமாதானம் தந்த கிறிஸ்து. துதிபாடும் நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். துதிபாடும் நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சுகவாழ்வு தந்த கிறிஸ்து. சுகவாழ்வு தந்த கிறிஸ்து. சுகவாழ்வு தந்த கிறிஸ்து. சுகவாழ்வு தந்த கிறிஸ்து. துதிபாடும் நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். துதிபாடும் நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வெற்றிகள் தந்தார் கிறிஸ்து. வெற்றிகள் தந்தார் கிறிஸ்து. வெற்றிகள் தந்தார் கிறிஸ்து. வெற்றிகள் தந்தார் கிறிஸ்து. துதிபாடும் நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். துதிபாடும் நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்று வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Yes, Lord, we thank you for your victory, Lord Jesus. We thank you for the joy that you have given us, Lord Jesus. And Lord, we just praise your holy name, Lord Jesus. And we know that you're a good God, Lord Jesus. You are good all the time, Lord Jesus. You're a good, good Father, Lord Jesus. And we just praise you, Lord Jesus. We thank you for your love, Lord. And I just want to thank you right now for being a good God to us, Lord Jesus. Thank you for never letting us go, Lord Jesus. As we're walking through the valley of the shadow of death, Lord Jesus, we will fear no evil because you are with us, Lord Jesus. And because you're a good, good God, Lord. We praise you, Lord Jesus. This next song says, God is good
all the time. Amen. Let's sing this song as we believe it, because our God is a good God. Let's sing this song with joy, with happiness, because He has done so many good things in our lives, and none of us here can say that He has not done anything for us, because I know that my God's done so much for my life. So let's sing this song. Amen. Let's all clap our hands. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valley and there are shadows all around, do not fear. He will guide you. He will keep you safe and sound. 'Cause He has promised to never leave you nor forsake you. For His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. We were sinners, so unworthy. So for us He chose to die. Filled us with His Holy Spirit. Now we can stand and testify. 'Cause His love is never ending, and His mercies, they will never end. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. Yes, Lord, you're so good to us, Lord. And we praise you, Lord Jesus. We worship your holy name, Lord Jesus. Let's all open our mouths and worship Him. It doesn't matter where you are. It doesn't matter. We don't need to be in a church to worship God. We can worship God in our house. We can worship God right now where we are, because worship is from our heart. Amen. Let's all lift our hands and worship Him. Lord, you are a good God, Lord Jesus, because we fall down and we lay our crowns to your feet, Lord Jesus. You need a partira, Lord Jesus. Uirola namam, melan namam, Lord Jesus. You're above all, above, Lord Jesus. Your name is above all names, Lord Jesus, and we worship you. We praise your holy name, Lord Jesus. We praise you, Lord Jesus. Let's all lift our hands and sing this song. 'Cause our God, there is no one like our God. He's above all things. He's above everything that we can imagine. Let's lift our hands and worship Him. Amen.
down and we lay our crowns, Lord Jesus, to your feet, Lord. Lord, you are a way maker. You are a miracle worker. You are a promise keeper, Lord Jesus. Even when we don't feel that you're working, even when we can't see that you're working, Lord Jesus, you're still working in our lives, Lord Jesus. You're still moving in our lives, Lord Jesus. You're still doing promises in our lives, Lord Jesus. You're still healing us, Lord Jesus. You're still protecting us, Lord Jesus. You're still providing us, Lord Jesus. And you are a way maker. You are a miracle worker, Lord Jesus. And you are a promise keeper, Lord Jesus. And we worship you, Lord Jesus. We worship you from the bottom of our hearts, Lord Jesus. We just praise your name, Lord. Lord, you are a way maker. You are a miracle worker, Lord. And we praise you, Lord Jesus. Lord, we praise you, Lord. We worship you, Lord. As we sing this song, let's just welcome the Holy Spirit into our lives. Let's sing this song with worship. Because when we're singing this, let's mean it. Let's sing it with power. Amen.
never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when we don't see it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. 'Cause you are way maker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. Lord, I just want to thank you for being our way maker, for being our miracle worker, for being our promise keeper, Lord. Lord, there's days where we don't see that you're working. We may not feel like you're working, Lord Jesus. And we may lose our faith, Lord. But we know you're working, Lord Jesus. Because you never stop working. You're always working, Lord. You're always moving in our life, Lord Jesus. Because our God is for us, Lord Jesus. And nothing can stand against us, Lord, when you are for us. Lord, I just pray, Lord, that today that you're with every person who's watching this, Lord, and that you're guiding them, Lord. And then I pray that they can remember that you are their way maker, Lord. And then you are for them and you're not against them, Lord. And you will lift them up. In your name I ask. Amen. இந்த வேளையிலும் நம்ம எல்லாரும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை எடுத்து வாசிப்போம். Matthew chapter 5 verse 14. Let's all take Matthew chapter 5 verse 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. In English, you are the light of the world. A city set on a hill cannot be hidden. இந்த வேளையிலும் நம்ம எதை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அதை குறித்து நம்ம இந்த வேளையிலும் தியானிக்க போகிறோம். வெளிச்சம் என்றால் என்ன? வாட் இஸ் லைட்? நம்ம அந்த வெளிச்சம் என்றால் என்னன்றதை நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 verse 13. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஃபார் எவ்ரிதிங் தட் பிகம்ஸ் விசிபிள் இஸ் லைட். அப்போ வெளிச்சம் வருகிற இடத்துல எதுவுமே மறைவாக இருக்க முடியாது. வெளிச்சம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இருள் இருக்கிற இடத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வெளிச்சத்திற்கு எதெல்லாம் வருகிறதோ அதெல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அதுதான் எபேசியர் 5:13 கொடுத்திருக்கிறது. வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. நம்ம யோவான் நம்ம வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் என்னென்ன காரியங்கள் நேரிடுகிறது அப்படின்றத நம்ம இந்த வேளையிலையும் பார்க்க போகிறோம். Without light, in darkness, what are the things going to happen? If we turn our Bible to John 11:10, யோவான் 11:10 நம்ம பார்ப்போம் என்றால், இந்த வேளையில் நம்ம யோவான் 11:10 எடுத்து படிப்போம். Can someone read it in English? John 11:10. ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். அப்போது நம்மிடத்தில் வெளிச்சம் இல்லாதிருக்கும் போது முதலாவதாக நம்ம இடறுகிறோம். ஏன்னா இருளில் நம்ம நடக்கும்போது நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நம்ம இடறுகிறதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. If we walk in the night, then we don't know what is there in the dark path. So we might happen to stumble. அதனால நம்ம நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். The way of the wicked is like darkness, they do not know over what they stumble. அப்போ நம்ம இருளில் நடக்கும்போது நம்ம எங்கே இடறுகிறோம் என்பதை நம்ம அறியாது இருக்கிறோம். இரண்டாவதாக
நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் மத்தேயு 15:14 எடுத்து நம்ம படிப்போம். மத்தேயு 15:14, Matthew chapter 15 verse 14. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். Let them alone. They are blind guides of the blind, and if a blind man guides a blind man, both will fall into a pit. அப்போ குருடருக்கு குருடர் அப்படின்னா நம்ம முதலாவதாக இருளில் நடக்கும்போது தடுமாறுகிறதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம குழியில் எங்கே குழி கிடக்குன்னு தெரியாது. நம்ம காரில் போகும்போது கூட ஒரு இருளில் நம்ம லைட் இல்லாமல் போனோன்னா ஒரு ரோட்டில் ஒரு குழி இருந்தால் கூட அதை நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால குழியில் விழுகிறது ஈஸியாக நம்ம விழுந்துருவோம் இருளில் நடக்கும்போது. ஆனால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னென்னா, நம்ம தடுமாற மாட்டோம், நம்ம குழியில் விழ மாட்டோம். ஏன்னா நீதிமொழிகள் 4:18 நம்ம பார்க்குறோம். Proverbs chapter 14 verse 18. Can anyone read in English? Proverbs chapter 4 verse 18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அப்போ நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா? சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அப்போ நம்ம வெளிச்சத்தில் நடக்கும்போது நம்ம தடுமாற வேண்டியதில்லை, நம்ம குழியில் விழ வேண்டியதில்லை. ஏன்னா இதில் வேதாகமத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, நீதிமான்களுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. The path of the righteous is like the light of dawn. So there is no need for us to be stumbled or fall into a pit. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, முதலாவதாக வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம தடுமாறாமலும் நம்ம குழியில் விழாமலும் நம்மளை பாதுகாக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது வெளிச்சம் என்ன கொண்டு வருகுதுன்னா, நீதிமொழிகள் 13:9 நம்ம பார்ப்போம். Proverbs chapter 13 verse 9. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். The light of the righteous rejoices. அப்போது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, அது சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்தது யோவான் 5:35 நம்ம பார்க்கும்போது அதில் யோவான் ஸ்நாபகனை குறித்து கொடுத்துருக்கிறது. John chapter 5 verse 35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். In English, he was the lamp that was burning and was shining, and you were willing to rejoice for a while in his light. அப்போ என்ன கொடுத்துருக்குன்னா, வெளிச்சத்தில் நம்ம இருக்கும்போது வெளிச்சம் என்ன செய்யுமா, நம்மளை சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா, யோவான் ஸ்நாபகனை குறித்து கொடுத்துருக்கிறது. அவருடைய வெளிச்சம் மற்றவர்கள் அவருடைய வெளிச்சத்தில் சந்தோஷப்பட வைத்தது என்று கொடுத்துருக்கிறது. அப்போ அந்த வெளிச்சம் என்கிறது நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களையும் அது சந்தோஷப்பட வைக்கிறது, களிக்கூற வைக்கிறது. அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்ம லூக்கா 11:33. Luke chapter 11 verse 33. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். In English, no one after lighting a lamp puts it away in a cellar nor under a basket, but on the lampstand, so that those who enter may see the light. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ வெளிச்சத்தை குறித்து நம்ம பார்த்தோம். We see about the light. What the light does, it gives happiness to us, but also to those around us.
அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த வெளிச்சத்தை நம்மளால் மூடி வைக்க முடியுது. நம்ம எப்படியெல்லாம் இந்த வெளிச்சத்தை மூடி வைக்கிறோம்? வாட் ஆர் there are so many reasons we are hiding the light. We are going to see about that. முதலாவதாக நம்ம லூக்கா 11:33 பார்க்குறோம். முதலாவது என்ன பார்க்குறோன்னா, மறைவிடத்திலே நம்ம ஒளித்து வைக்கிறோம். இந்த வெளிச்சத்தை நம்ம மறைவிடத்திலே ஒளித்து வைக்கிறோம். இதற்கு நம்ம பார்க்கும்போது மத்தேயு 25:14 முதல் 24 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, மேத்யூ சாப்டர் 25 14 to 24. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு தாளந்து இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, அன்றியும் நம்ம அதை பார்க்கும்போது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. 15வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். If we see in verse 15, to one he gave 5 talents, to other 2, and to another 1, each according to his own ability, and he went on his journey. அப்போ இதில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு தாளந்து கொடுக்குறான். ஒருவருக்கு 5 தாளந்து, ஒருவருக்கு 2 தாளந்து, ஒருவருக்கு 1 தாளந்தை கொடுக்குறான். அப்போ அதில் எல்லாரும் 5 தாளந்தை வாங்கினவனும் 2 தாளந்தை வாங்கினவனும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை இன்னும் அதிகமாக்குறாங்க. ஆனால் இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணுறான்னா, மத்தேயு 25:18 நம்ம பார்க்கும்போது, மேத்யூ சாப்டர் 25 verse 18 நம்ம ஒரு வாசிப்போம். அதில் மத்தேயு 25:18 எடுத்து வாசிப்போம். English, but he who received the 1 talent went away and dug a hole in the ground and hid his master's money. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, மறைவிடத்தில் ஒளித்து வைக்கிறான் தன்னுடைய தாளந்தை. The one who had 1 talent, he hid his talent. அப்போ நம்முடைய தாளந்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா, மறைவிடத்தில் நம்ம ஒளித்து வைக்கிறதன் மூலமாக அது மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்காததாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கர்த்தர் நம்மளை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த 1 தாளந்துள்ள மனிதனை போல என்ன சொல்கிறோன்னா, அவர் கொடூரமானவர், அவர் இப்படிப்பட்டவர், இப்படி செஞ்சு அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்முடைய தாளந்தை நம்ம ஒளித்து வைக்கிறோம். அவனோட இதிலிருந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும், எனக்கு 1 தாளந்து ஆண்டவர் தந்திருக்கிறார், எனக்கு 1 தாளந்து இருக்குது, ஆனால் நான் இதை தவறாக ஏதாவது பயன்படுத்திட்டேனா அப்படின்னு பயந்து அவன் ஒளித்து வைத்தான். ஆனால் அதான் அதில் என்ன கொடுத்துருக்குதுன்னா, அதில் 24வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 25:24 நம்ம படிக்கும்போது, மேத்யூ சாப்டர் 25 verse 24, 1 தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். In English, and the one also who had received the 1 talent came up and said, Master, I knew you to be a hard man, reaping where you did not sow and gathering where you scattered no seed. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறது இருக்கிறதுனால நான் என்னுடைய தாளந்தை ஒளித்து வைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்முடைய தாளந்தை மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக அதை பயன்படுத்தும்படியாக கூறியிருக்கிறாங்க. அதனால நம்மளும் கர்த்தர் நமக்காக நம்ம ஒவ்வொருவருக்கும் அநேக தாளந்துகளை தந்திருக்கிறாங்க. அதை நம்ம மறைத்து வைக்காமல் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாளந்தை நம்ம மற்றவர்களுக்கு வெளிச்சமாக, மற்றவர்களை ஆண்டவருடைய பக்கம் இழுத்து கொண்டு வர காரணமாக நம்முடைய தாளந்துகள் பயன்படுத்தணும். இதில் நம்ம பார்க்கும்போது வேதாகமத்தில் ஒரு மனிதரை நம்ம பார்க்குறோம். அவர் எல்லாரும் காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக இருந்தார். அது யார்? வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு தேவனுடைய மனுஷன் எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு தானியேல். கரெக்ட். தானியேல் நம்ம பார்க்கும்போது தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம எடுத்து படிப்போம். Daniel chapter 1 verse 20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும்
அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். As for every matter of wisdom and understanding about which the king consulted them, he found them 10 times better than all the magicians and conjurers who were in all his realm. அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது தானியேலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய தேசத்திலிருந்து கைதியாக பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வராங்க. அப்போ அதில் எப்படிப்பட்ட வாலிபர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கும்போது மிகவும் எல்லாவற்றிலும் தேறினவர்களை தான் தெரிந்தெடுத்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன படிக்க வைக்கிறாங்கன்னா, கல்தேய எழுத்தையும் பாஷையும் படிக்க வைத்தாங்க. ஆனால் இதில் நம்ம பார்க்கும்போது தானியேல் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அந்நிய தேசத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் உயர்ந்து நின்றார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் வந்து இது அந்நிய தேசம் தானே, இதில் நான் எதுக்கு உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு தன்னுடைய தாளந்தை ஒழித்து அவர் மறைவிடத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இருக்கல. அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டதை பார்க்குறோம். If we see Daniel, he didn't hide his talent. He used his talent for God's glory in the other kingdom. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது மார்க்கு 4:21 பார்ப்போம். இரண்டாவதாக நம்ம எப்படியாக நம்முடைய வெளிச்சத்தை நம்ம மறைத்து வைக்கிறோம். மார்க்கு 4:21. Mark chapter 4 verse 21. Can anyone read it in English? Mark 4 chapter 21. Chapter 4 verse 21. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, இரண்டாவதாக நம்ம எப்படி ஒளித்து வைக்கிறோம்னா, கட்டிலின் கீழே நம்முடைய வெளிச்சத்தை ஒளித்து வைக்கிறோமா. It is given we are hiding our light under a bed. So how we are hiding our light under a bed? For that we are going to see in Mark chapter 14 verse 37. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் நம்ம எப்படி கட்டிலின் கீழே நம்முடைய வெளிச்சத்தை நம்ம மறைத்து வைக்கிறோம் என்று. மார்க்கு 14:37 படிப்போமா? In English it is said, and he came and found them sleeping and said to Peter, Simon, are you asleep? Could you not keep watch for 1 hour? அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குதுன்னா, இதில் நமக்கு தூக்கம் என்கிறது முக்கியம்தான். ஆனால் நம்ம இதில் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் கொடுத்துருக்குது. Proverbs 6:6. It said, go to the ant, O sluggard, observe her ways and be wise. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். In Proverbs 6:9 it is said like 6:9 and 10 it said like this, how long will you lie down, O sluggard? When will you arise from your sleep? A little sheep, a little slumber, a little folding of the hands to rest. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, நம்ம இரண்டாவதாக எப்படி நம்முடைய வெளிச்சத்தை நம்ம மறைத்து வைக்கிறோன்னா, நம்ம சோம்பேறியாக நம்ம தூங்கி கொண்டு கர்த்தருடைய சித்தத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்காமல், அதற்காக நம்ம ஓடாமல், நம்ம சோம்பேறியாக இருக்கிறதன் மூலமாக நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்தை நமக்குள்ளே மறைத்து வைக்கிறோம். அதை தான் கொடுத்துருக்கு, கட்டிலின் கீழே நம்ம மறைத்து வைக்கிறோம். மூன்றாவதாக நம்ம எப்படி நம்முடைய வெளிச்சத்தை நம்ம மறைத்து வைக்கிறோம் என்று பார்ப்போமானால், in third point, let's going to see how we are hiding our light in Luke chapter 8 verse 16. லூக்கா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி நம்முடைய வெளிச்சத்தை நம்ம மறைக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதை வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டிலின் மேல் வைப்பான். அப்போ மூன்றாவதாக நம்முடைய வெளிச்சத்தை நம்ம எப்படி மூடுறோன்னா, பாத்திரத்தினால மூடுகிறோம் அப்படின்ட்டு பார்க்குறோம்.
இதில் இந்த பாத்திரம் என்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், in Luke 8:16 it's said that we are hiding our light over with a container. So we are going to see how we are covering it with a container. In Matthew chapter 23 verse 25, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் பாத்திரம் என்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் என்றால், நம்ம வாசிப்போம் தமிழ், இங்கிலீஷ் ஆல்சோ. Matthew chapter 23 verse 25. அப்போ இதில் பாத்திரம் என்கிறது எதை குறிக்கிறது என்றால் போஜன பாத்திரத்தை குறிக்கிறது. அப்போ போஜன பாத்திரம் என்றால் நம்ம இதில் பார்க்கும்போது லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். Luke chapter 21 verse 34. Yeah, read it in English. Luke chapter 21 verse 34. In English? இதில் என்ன கொடுத்துருக்குதுன்னா, பெருந்தீண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க எதற்காக வாழ்கிறாங்கன்னா, சாப்பிட்றதுக்காக, அதுக்கப்புறம் மற்ற அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டே தங்களுடைய வெளிச்சத்தை அவங்களால மற்றவர்களுக்கு முன்பாக காட்ட முடியாமல் போயிடுது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக இந்த உலகத்தை குறித்தே இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம எது சாப்பிட்றதுக்காக நம்ம வேலை செய்கிறோம், அப்போ எல்லாமே அவங்க அந்த உலகத்தை குறித்தே இருக்கிறதுனால அதுதான் பாத்திரத்தினால் தங்களுடைய விளக்கை அவங்க வெளிச்சத்தை மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க விடாமல் அவங்க மூடி வைக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம பிரசங்கி 10:17 பார்க்கும்போது, எக்லெசியாஸ்டஸ் 10:17, ராஜ குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியமுள்ளது. Blessed are you, O land, whose king is of nobility, and whose princes eat at the appropriate time for strength and not for drunkenness. அப்போ முதலாவதாக நம்ம எப்படி என்ன பார்த்தோன்னா, நம்ம முதலாவதாக நம்ம மறைவிடத்தில் நம்முடைய வெளிச்சத்தை வைக்கிறோம். மற்றவர்களுக்காக நம்முடைய வெளிச்சத்தை பயன்படுத்தாமல் நமக்கு கிடைத்து வைத்திருக்கிற ஒரு தாளந்துகளை நம்ம புதைத்து வைக்கிறதின் மூலமாக வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம பார்த்தோன்னா, நம்ம சோம்பேறியாக கட்டிலின் கீழே நம்முடைய வெளிச்சத்தை நம்ம மறைத்து வைக்கிறோம். அதில் அப்படி மறைத்து வைக்கிறதின் மூலமாக அது மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறது. மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது பாத்திரத்தினால் நம்ம மூடி வைக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் எப்படி மறைத்து வைக்கிறோம் என்று பார்க்குமானால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Matthew chapter 5 verse 15. In English? அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது. இந்த மரக்கால் என்பது எதை குறிக்கிறது என்று நம்ம பார்ப்போமானால், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்ம தண்ணீர்களை in Isaiah chapter 40 verse 12 it's given, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானவளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி அப்படின்னு கொடுத்துருக்குது.
who has enclosed the dust of the earth in a measuring bowl. அப்போ மரக்காலில் என்ன அடங்கி இருக்குதுன்னா இந்த உலகம். அப்போ நம்ம உலகத்தின் ஆவியில் நம்ம நடத்தப்படும்போது நம்முடைய வெளிச்சம் வந்து மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறதுன்றது நம்ம பார்க்கிறோம். அது நம்ம 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்ப்போம். 1 Corinthians chapter 2 verse 12. In English, இதில் என்ன கொடுத்துருக்குதுன்னா, it's given like this, if you are led by the spirit of the world, that means we are covering it under a measuring bowl அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, நம்ம வந்து நம்முடைய உலகத்தின் ஆவியினால் நம்ம நடத்தப்படுகிறதுனா என்னன்னா, நம்முடைய விளக்கை வந்து நம்ம மரக்கால்னால் அடக்கி வைக்கிறோம் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்குது. அப்போது நம்ம வந்து உலகத்தின் ஆவியினால் நடத்தப்படாமல் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போது நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. So if we see, there are 4 types that we are hiding our light. First one is, if we can see, first, we are putting it away in a cellar. We are hiding our talent. And the second one, we are hiding it under a bed. And the third one, we are hiding it with a container. And fourth, we are putting it under a basket. These are the things we are using to hide our light, which God has given inside us. அப்போ நம்ம இவ்வாறாக அந்த 4 இது மூலமாக நம்முடைய வெளிச்சம் வந்து பிரகாசிக்க முடியாமல் அதை நம்ம மறைத்து வைக்கிறோம் என்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால், அதில் என்ன கொடுத்துருக்குதுன்னா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. In Matthew chapter 5:16 it said like this, let your light shine before men in such a way that they may see your good works and glorify your Father who is in heaven. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, நம்ம நற்கிரியைகளை செய்ய வேண்டும் அப்படின்றத இதில் நம்ம பார்க்குறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அப்போ மனுஷர் வந்து நம்முடைய நற்கிரியைகளை பார்க்கிறதின் மூலமாக பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நம்ம பிதாவை வந்து மகிமைப்படுத்துகிறாங்களாம். இதில் நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதில் வந்து நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது குறித்திருக்கிறது. In Ephesians chapter 2 verse 10 it said, we are created in Jesus Christ for good works. அப்போ நம்ம நல்ல விஷயங்களை செய்கிறதற்காக கர்த்தர் நம்மளை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த உலகத்திலே வாழும்போது நம் நற்காரியங்களை செய்ய கர்த்தர் நம்ம கொண்டு விருப்பம் வைத்திருக்கிறாங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, Philippians chapter 1 verse 5 அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நம்பி, in view of your participation in the gospel from the first day until now. அப்போ நம்மிடத்தில் நற்கிரியைகளை தொடங்குகிறவர் யாருன்னு கொடுத்துருக்குன்னா, இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம நற்கிரியைகளை செய்ய நம்மளை ஏவுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை வந்து நம்ம முடிகிற நாள் வரைக்கும் அவர் நடத்தி செல்வார் அப்படின்றத பார்க்கிறோம் நம்ம. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த விளக்கை ஏற்றுகிறவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 18:28 பார்க்கும்போது, in Psalm 18:28 we see like this, for you light my lamp, the Lord my God illuminates my darkness. அப்போ தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறார். ஆனால் அந்த விளக்கை வந்து நம்ம மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறோமா இல்லைனா நம்ம மறைத்து வைக்கிறோமாங்கிறது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் எல்லாருடைய இருதயத்திலும் விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார். இதில் நம்ம கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
in Colossians 1:12 it says, "Give thanks to the Father who has qualified us to share in the inheritance of the saints in light." அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நமக்கு விளக்காக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தல பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அங்கே சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு இன்றைக்கு நம்ம மத்தியில் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. அப்போ கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுகிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னா, ஆட்டுக்குட்டியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த விளக்கு எப்போவுமே எரிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வராது, நம்ம குழியில் விழ நேரிடாது அப்படின்னு நம்ம இதில் பார்க்கும்போது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்காது. நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் பிரகாசிக்கிற வாழ்க்கையாக, மற்றவர்களை நம் கிறிஸ்துவுக்குள்ளே அழைத்து கொண்டு வருகிற வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். இந்த வேளையில் நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஏசப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வெளிச்சத்தை அப்பா மற்றவர்களுக்கு அப்பா ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஏசப்பா பிரகாசிக்கிற விளக்காக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, மற்றவர்கள் எங்கள் வெளிச்சத்தில் களி கூறுற அளவுக்கு எங்களுடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும் அப்பா. உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் அருமையான ஒரு ஆராதனையை பார்த்தோம். அது மாத்திரமில்லை, தேவனுடைய வல்லமையான செய்தியை நாங்கள் இந்த நாளிலே கேட்டோம். கர்த்தர் தாமே நம்மோடு இந்த காலை ஓய்வு நாள் காலையிலும் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். கர்த்தர் எவ்வளவாய் எங்களை கிருபையாய் கூர்ந்து இந்த நாளிலும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றார். அந்த உன்னத தேவனுக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாங்கள் இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல்களுக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எங்களுடைய ஆராதனை நேரலை மூலமாக காலை 9:30 மணிக்கு நடைபெற்று வருகின்றது. அதை அறிய தருகின்றோம். தயவு செய்து கூடுமான அளவு நீங்கள் உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லி அவர்களையும் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாராந்த வேதாம படிப்புகள், ஜெபம் மற்றும் மேலதிக விவரங்கள் தேவைப்படின் தயவு செய்து எங்களது சமூக வலைத்தளங்களை பார்வையிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய வலையொலி யூடியூப், முகப்புத்தகம், ஃபேஸ்புக் முகவரி கென்டன் பெத்தனி. இதில் நீங்கள் போனீர்கள் என்றால் நீங்கள் எங்களுடைய ஆராதனைகளை குறித்த மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த வேளையிலும் கடந்த வாரத்திலே பிறந்த நாளை அல்லது போனால் திருமண நாளை கொண்டாடினவர்களுக்காக நான் ஜெபிக்க பிரியப்படுகிறேன். தயவு செய்து இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆண்டவரே பிறந்த நாளை, ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை பெரிதாக்கி இன்னுமாய் கர்த்தாவே நீண்ட ஆயுசை கொடுத்து ஆண்டவரே குடும்பத்திலே சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அதுபோல இந்த நாளிலும் ஊழியத்துக்கென்று தசப்பாக காணிக்கைகள் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியுங்க. அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, தொடர்ந்தும் நீர் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தின் தேவன் என்பதை ஒவ்வொருவரும் காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒரு பாடலை பாடி பின்பதாக ஜெபத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம் ஆராதனையை. இந்த பாடல் சொல்கிறது, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையினால் என்னை நிரப்பும். எல்லாருமா உற்சாகமா எழுந்து நின்று கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால்
எம்மை நீர் எல்லாருமே பாடுவோமா? புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். பாடுவோம். வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும், புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. பாடுமாம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை யாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் எம்மை நடத்து, புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். புதிய நாளுக்குள் எம்மை நடத்து, புதிய கிருபையால் எம்மை நிரப்பும். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, மறுபடியுமாக இந்த ஓய்வு நாள் ஆராதனை நீர் ஆசீர்வதித்தபடியினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் கூட இருந்து வழி நடத்தியதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வல்லமையாய் இறங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்தல்லுங்க ஆண்டவரே. இந்த நேரலை மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய புதிய கிருபையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா துக்கங்களும் ஆண்டவரே, கண்ணீர்களும் ஆண்டவரே ஆனந்த களிப்பாய் மாறும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருகிற வாரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை செய்தல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதிலுமாக நீரே கூட இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லா தீங்கிக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய இரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்வீர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நாம் ஒவ்வொருவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவது. ஆமேன். யாவருமாக 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
சத்தத்தை அவர்கள் தெளிவாய் அவர்கள் சொல்லுகிறார்களோ அதே போல எங்களுடைய அப்பா ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்க வேண்டும்.